ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் அப்டேட். நம்ம இந்த வீடியோவில் முப்பாசா மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ராஜ்யத்தில் தான் ஆரம்பிச்சது. அங்கே எல்லா வகையான மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜீப்ராஸ், இப்போஸ், ஜிராப்ஸ். அங்கே தான் சிம்மா ராஜா ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டாரு. ரொம்ப சீரியஸாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் அவர் அறிவிச்சார். நம்ம குடும்பம் இன்னும் பெருசாக போகுது, நாளாவுக்கும் எனக்கும் ஒரு குட்டி பிறக்க போகுது. இது சொன்ன உடனே சிம்மா வானத்தை பார்த்து, நாளா என் அன்பே, நான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நாளாவும் டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க, சிம்பா, நான் இங்கே உனக்காக வெயிட் பண்ணுறேன் எப்போவுமே. அவங்க ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டிமோனோ பூம்பாவும் சிம்பா கிட்ட போனாங்க. சிம்பா அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் கேட்டாரு. ப்ளீஸ் என்னோட குட்டி கேராவை பயமுடுத்துறாதீங்க, நான் நல்லா கூட இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். இதை சொல்லிட்டு சிம்பா அவங்க நம்பர் கிட்ட கேராவை விட்டு போனாரு. சிம்பா போன உடனே டீமனும் பூம்பாவும் கேராவை ரொம்ப ஜாலியாக வச்சுக்க முடிவு பண்ணாங்க. ரொம்ப எனர்ஜியோட அவங்க எப்படி ஸ்கேர் கிட்ட தப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு அவங்களே ஸ்கேரை சாப்பிட்ட மாதிரி சொன்னாங்க. கேரா ரொம்ப இன்னசென்ட்டா, அப்பா சொன்னாரு அவ்வளோதான் ஸ்கேரை தோக்கடிச்சாருன்னு. அப்புறம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப புத்திசாலியான ரப்பி கேராவை பார்க்க வந்தார். கேரா ரொம்ப பெருமையாகவும் கொஞ்சம் பயந்த மாதிரியும் சொன்னாங்க, என்னோட அம்மா அப்பா டீமனையும் பொம்மையும் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் ஒரு தைரியமான சிங்கம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போவுமே எனக்கு நான் ரொம்ப சின்னதா பலவீனமாக ஃபீல் ஆகுது. ரப்பி ரொம்ப அட்வைஸாக சிம்பாவை சின்ன வயசில் இப்படி தான் இருந்தாருன்னு சொன்னார். முஃபாசா கேராவோட தாத்தா எப்படி சிம்பாவை கூட்டிட்டு போய் கட்ஜிக்கை கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னார். கேராவுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நான் அவங்கள மாதிரி தைரியமாகவே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரப்பி அவங்களுக்கு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. மலைகளுக்கு அந்தாண்ட ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு, அது எப்பவுமே மாற்ற முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வாரம் கடத்து போய் விதி வேற மாதிரி நடந்துச்சு. அப்படிதான் புகழ்பெற்ற முப்பாசாவோட கதை ஆரம்பிச்சது. அவங்க 2 பேரும் பிரபலமாகிறதுக்கு முன்னாடி முப்பாசாவும் ஸ்கேரனு கூப்பிட்ட இளவரசனும் சகோதரராக இருந்தாங்க. இந்த கதை நம்மளை யானைகளுக்கும் கழுதை புலிகளுக்கும் போன இடத்துக்கு கூட்டி போகுது. அங்கே முப்பாசாவோட அம்மா அப்பா அவங்களோட பையனுக்கு உலகத்தோட அழகை காட்டினாங்க. நீ கண்ணை முடிக்கிட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும், கனவு காணலான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்ற அவங்க பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் வாழ்க்கையோட அழகை பற்றி சொன்னாங்க. அப்புறம் அவங்க எப்பயுமே ஒன்றா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்படியே கதை போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆறுகள் எல்லாம் ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்துடுச்சு. முப்பாசாவோட அம்மா அப்பா தங்களோட பையனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பாறை மேலேருந்து, நீ இப்பயும் இங்கே எடுத்துகிட்டு போயிடணும், உனக்கு டைம் இல்லை, நீ ஒரு அடியாக எடுத்து வச்சு கவனமாக போ. ஆனால் முப்பாசாவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் தப்பிக்க முடியுமான்னு டவுட்டு. அதே நேரத்தில் ஒரு யானை முப்பாசா நின்ற இடத்த முட்டி அந்த இடம் உடஞ்சி போய், அதனால முப்பாசா தண்ணியில் விழுந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப தூரத்தில் முப்பாசா ஒரு மரத்தில் மாட்டிக்கிட்டார். அங்கேதான் டக் என்ற ஒரு பையனை சந்திச்சாரு. டக்கா முப்பாசாவை பார்த்துட்டு கேட்டான், உன் பேர் என்னன்னு. முப்பாசான்னு அந்த பையன் சொன்னான். டாக்காவுக்கு ஒரு சீக்கிரம் இருந்துச்சு, ஆனால் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னான். முப்பாசா ரொம்ப கேட்டதுனால டாக்கா சொன்னா, முதல்ல ஒன்று சாப்பிட்டு வந்துட்டு இருக்குன்னு. முப்பாசாக்கு நீச்சல் தெரியாது. முதல்ல ரொம்ப வேகமாக வந்துட்டே இருந்துச்சு. டக்கா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போதான் டக்காவோட அம்மா வந்து அந்த முதலையை சண்டை போட்டு 2 பசங்களையும் காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, முப்பாசி ஒரு அந்நிய பையன் நம்ம கூட சேர்த்துக்க மாட்டாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் டக்கா சொன்னா, முப்பாசா தனியாக இருந்தான், அதான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு. முப்பாசா எப்படி வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான்னு கேட்டாங்க. முப்பாசாவும் சொன்னா, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்தில் அடிச்சிட்டு இங்கே வந்துட்டேன், எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலன்னு. அவங்க முப்பாசாவை ஒப்பாசி கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஒப்பாசி ரொம்ப கோபமாக சொன்னார், நம்ம கூட ஒரு அந்நிய பையனை சேர்த்துக்க முடியாது, டாக்கா தான் அடுத்த ராஜான்னு சொன்னார். முப்பாசாங்கிற பேர் ஒப்பாசிக்கு பிடிக்கல. ஏன்னா முப்பாசானா ராஜான்னு அர்த்தம். அதனால தான் ஒப்பாசி நான் தான் ராஜா, டக்கா தான் அடுத்த ராஜான்னு சொன்னார். ஒப்பாசிக்கு முப்பாசாவை பிடிக்கல. ஒரு ஐடியா சொன்னார். முப்பாசா டக்காவோட ரேஸில் ஓடணும், அதில் ஜெயிச்சா அவன் நம்ம கூட இருக்கலாம்னு சொன்னார். ஆனால் டக்கா ஜெயிச்சா நான் முப்பாசை கொண்டுடுன்னு ரொம்ப கோபமாக கத்துனார். முப்பாசாவும் டாக்காவும் ரேஸில் ஓட ஆரம்பிச்சாங்க. முப்பாசாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்காவுக்கு முப்பாசாவை பார்த்து பாவமாக இருந்துச்சு. டக்கா வேணும்னே ஸ்லோவாக ஓடினா முப்பாசா ஜெயிச்சிட்டான். அப்புறம் ஒப்பாசி ரொம்ப கோவப்பட்டாரு. முப்பாசா நம்ம கூட இருக்கலாம், ஆனால் அவன் டக்கா கூட பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் டக்காவும் முப்பாசாவும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. இனிமே நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள்னு. நேரம் போயிட்டே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பெரிய பசங்களா ஆகிட்டாங்க. ஒப்பாசிக்கு அவங்க 2 பேரை பார்த்து கோவம். அப்புறம் டக்காவோட அம்மா வந்து முப்பாசா கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த டைமில் சில வெள்ளை சிங்கங்கள் காட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு. முப்பாசாவை காப்பாற்ற அவங்க அம்மா சண்டை போட்டாங்க. ஆனால் டக்கா பயந்து ஓடிட்டான். உடனே முப்பாசா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சண்டை போட்டான். ஒரு வெள்ளை சிங்கத்தை கொண்டுட்டு ஏவை காப்பாற்றினான். அப்புறம் இதை பற்றி ஒப்பாசிக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, முப்பாசா இல்லைனா நான் செத்து போயிருப்பேன்னு. அந்த டைம் முப்பாசா சொல்கிறான், அந்த சிங்கங்கள் நம்ம தாக்க வரும், நம்ம ரெடியாக இருக்கணும்னு. ஆனால் ஒப்பாசி நம்பலை. முப்பாசா ஒரு அண்ணியை அவன் நம்பக்கூடாதுன்னு சொன்னார். முப்பாசா சொன்னால், யாரையாவது ஒருத்தரை அனுப்பி பாருங்கன்னு. அதுக்கு ஒப்பாசி ஒருத்தரை அனுப்பிச்சாரு. ஒப்பாசி டக்கா கிட்ட சொன்னார், நீ உன்னோட அம்மாவை விட்டு ஓடிட்ட, இது நம்ம குடும்பத்துக்கு அவமானம்னு. அந்த பக்கம் வெள்ளை சிங்கங்கள் பேசிகிட்டு இருக்கு. அதில் என்னோட பையனை கொன்னவனை கண்டுபிடிப்பேன், அவனை திரும்பி கொள்ளுவேன்னு அந்த ராஜா காத்துட்டு இருந்தார். ஆனால் இங்கே
முப்பாசாவையும் டக்காவையும் அனுப்பிச்சு, டக்கா நீ போய் வேறு ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சுக்கோ, முப்பாசா அவன் துணையாக இருப்பான்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் முப்பாசா போக மாட்டேன்னு சொன்னால் டக்காவோட அம்மா சொன்னாங்க, நீ போய் உன்னோட அம்மா கண்டுபிடி, அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு. அப்புறம் முப்பாசாவும் டக்காவும் கிளம்பிட்டாங்க. கோஸ் சொன்னார், நான் தான் ராஜா, என்னோடய சிங்கங்கள் ஸ்ட்ராங்கானது, நான் எல்லாரையும் ஜெயிச்சிருவேன்னு. டக்காவும் முப்பாசாவும் தண்ணியில் விழுந்தாங்க. கோஸ் அவனை துரத்தினார். முப்பாசாவுக்கு நீச்சல் வராது. டக்காவை முப்பாசாவை தள்ளி விட்டான். ஒரு வெள்ளை சிங்கம் அவன் துரத்திச்சு. ஆனால் ஒரு முதலை வந்து அந்த சிங்கத்தை சாப்பிட்டுச்சு. அவங்க 2 பேரும் தப்பிச்சு சர்ப்பின்னு ஒரு பொண்ணை சந்திச்சாங்க. சர்ப்பி சொன்னால், நான் ரொம்ப நாளாக என்னோடய குடும்பத்தை தேடிட்டு இருக்கேன், யாரையும் கண்டுபிடிக்கலன்னு. அப்புறம் ஜாஸ்ஸுங்கன்ற ஒரு கிளி வந்துச்சு. ப்ளீஸ் என்னை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிச்சு. ஜாஸ் சொல்லிச்சு, சர்ப்பியோட இளவரசி, அவங்க அம்மா அப்பா என்ன அவளை பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. டக்காவும் முப்பாசாவும் சர்ப்பிக்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் மேலே போகிறோம், இங்கே என் கூட வாங்கன்னு. ஆனால் சர்ப்பிக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர் உண்மையாகவே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ரப்பிங்கிற குரங்கு காட்டுக்குள்ளே தனியாக இருந்துச்சு. அவனால் எதிர்காலத்தை பார்க்க முடியும். டக்காவும் முப்பாசாவும் ரப்பியை சாப்பிட ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரப்பி பயப்படலை. ரப்பி சொன்னால், நான் அந்த இடத்துக்கு போகிறேன், என்னோடய அண்ணன் அங்கே இருக்கான்னு. டக்காவும் முப்பாசாவும் ரொம்ப ஷாக்காயிட்டாங்க. ரப்பி அவனை கூட கூட்டிகிட்டு போனான். அவங்க எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க. ரப்பி சொன்னார், அந்த வெள்ளை சிங்கம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு. டக்கா சர்ப்பிக்கிட்ட பேச ட்ரை பண்ணால், ஆனால் அவனுக்கு தெரியல எப்படி பேசணும்னு. முப்பாசா சொன்னால், நீ அவளை பற்றி கேளுன்னு. டக்காவும் சர்ப்பிக்கிட்ட போயிட்டு பேசுனா. ஆனால் அப்போ தான் வெள்ளை சிங்கங்கள் வந்துடுச்சு. முப்பாசா யானைகிட்ட ஹெல்ப் பண்ண சொன்னால், ஆனால் சர்ப்பி ஒரு ஐடியா யோசிச்சு மரத்தில் ஏறி தேனி கூட்டுகளை கழிச்சு யானை நம்மளை தள்ளி விட்டாங்க. யானைகள் அங்கேருந்து கொண்டு பயந்து ஓடிச்சு. அதனால வெள்ளை சிங்கமும் பயந்து பின்னாடி போயிடுச்சு. ஆனால் சர்ப்பி மரத்துலேருந்து கீழே வந்துட்டாங்க. முப்பாசா ஓடி போய் அவனை காப்பாற்றினார். டக்காவும் பயந்து ஒழிஞ்சிக்கிட்டான். அப்புறம் ரப்பி சர்ப்பியை முழிக்க வச்சார். சர்ப்பி கேட்டாங்க, யாரும் என்னை காப்பாற்றினான்னு. உடனே முப்பாசா சொன்னால், டக்கா தான் அவனை காப்பாற்றினா அப்படின்னு. முப்பாசாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம வெள்ளை சிங்கங்களை நம்மளை ஃபாலோ பண்ண விடக்கூடாதுன்னு சொன்னார். ஜாஸ் வானத்தில் பறந்துக்கிட்டே வந்துச்சு. வெள்ளை சிங்கம் நம்மளை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிச்சு. அவங்க எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. சர்ப்பி முப்பாசா கிட்ட போயிட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க எனக்கு தெரியும், டாக்கா இல்லை, நீங்கள் வெள்ளை சிங்கம், நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும்னு கேட்டுச்சு. அப்புறம் முப்பாசாவுக்கும் சர்ப்பிக்கு உள்ள காதல் வளர்ந்தது. டாக்கா இதை பார்த்துட்டு ரொம்ப பராமப்பட்டான். அவன் பாட்டு பாடினா, எனக்கு இனிமேல் அண்ணன் இல்லை, நான் தனியாக இருக்கேன்னு. உடனே டாக்கா தூரத்தில் இருந்த வெள்ளை சிங்கத்தை பார்த்து, முப்பாசா தான் அவன் பையனை கொன்னது, அவன் தான் என்னோடய அப்பாவையும் கொன்னான், நான் உங்களை அவன் போகிற இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னான். அடுத்த நாள் டக்கா முப்பாசா கிட்டே போயிட்டு நன்றின்னு சொன்னான். ஆனால் அவன் நேரத்தில் மார்க் போட்டுகிட்டே போனான். வெள்ளை சிங்கமும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த பிளேஸுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரஃபி முப்பாசா கிட்ட சொன்னால், நீ தான் என்னோடய அண்ணன்னு. அப்போ தான் வெள்ளை சிங்கமும் வந்துச்சு. அந்த வெள்ளை சிங்கம் சொல்லிச்சு, டக்கா தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். உடனே முப்பாசாவுக்கு ஷாக்காயிட்டான். அப்புறம் முப்பாசாவும் அந்த வெள்ளை சிங்கமும் சண்டை போட்டாங்க. உடனே முப்பாசா கத்தினார், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சண்டை போடணுன்னு சொன்னாங்க. எல்லா மிருகங்களும் முப்பாசாவோட சேர்ந்து சண்டை போட்டாங்க. முப்பாசா வெள்ளை சிங்கமும் கோவியோட சண்டை போட்டுருந்தாங்க. உடனே ஒரு கல் உடைஞ்சி அவங்க உள்ளே போயிட்டாங்க தண்ணிக்குள்ளே. அதில் அந்த வெள்ளை சிங்கம் இறந்து போயிடுச்சு. முப்பாசா அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியே கஷ்டப்பட்டான். அப்போ டக்கா ஹெல்ப் பண்ணான். அப்புறம் சர்ப்பி வந்துட்டாங்கன்னு டக்காவும் போயிட்டான். வெளியே வந்த முப்பாசா கிட்ட ரப்பி சொன்னார், நீ தான் ராஜான்னு. அப்புறம் முப்பாசா மெல்லையோட ராஜாவாயிட்டார். கேரா அவங்க அப்பாவை பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. டிமுனும் பூமாவும் ரப்பியை பாராட்டினாங்க. சிம்மாவும் கேராவும் திரும்பி வந்தாங்க. அவங்க கூட கேராவோட தம்பியும் வந்தான். கேரா சொன்னாங்க, நான் என்னோடய தம்பியை நல்லா பார்த்துப்பேன்னு. இதான் மக்கள் இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.